இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைச்சிருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள். அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். நாட்டு மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சை அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா. 1 லிட்டருக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா. அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபா. 56 ரூபா கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபா. 1 கிலோ 41 ரூபா. எதற்காக நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவர், நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்துல அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருப்பதா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. கிடையாதுல்ல? ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது.
இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. ஒன்னு திமுக எடுத்து கூட கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்துல அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ என்ன 8 மாசம் தேர்தலுக்கு இருக்குது, 52 மாசம் உருண்டாடி போய்விட்டது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை. இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்பொழுது அந்த 8 மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது, கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி உறுதி. அந்த பயத்தில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை.
ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு. எங்க கட்டுப்படுத்துறீங்க? டன்னு கணக்கில் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்து விட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறார். போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?